அந்த கதை என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபோன் ஆப், அந்த ஃபோன் ஆப்போட வேலை என்னன்னா காதலையே வந்து தீர்மானிக்குது. பேசிக்கா matrimony.comல நம்ம முடிவு பண்ணுவோம், அதுக்கு பதிலா ஒரு ஏஐ முடிவு பண்ற மாதிரி, மேட்ச் மேக்கிங் பண்ற மாதிரி ஒரு ஏஐ முடிவு பண்ற மாதிரி ஒரு ஆப்பை வந்து யார் தயாரிக்கிறா? எஜே சூர்யா அவர்கள் தயாரிக்கிறாங்க. இந்த ஆப் எல்லாருக்குமே கரெக்டான லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து தேர்வு பண்ணி காதலை கொடுக்குதுங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும் அது ஆப்படிச்சு விட்டுருது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு உண்மையாகவே ஒரு பொண்ணின் மீது காதல் இருக்கு. ஆனா அந்த பொண்ணை வந்து அவர் ஏன் காதலிக்கிறாரு? அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளி, அந்த பொண்ணு சமூகத்துக்கு நிறைய வேலைகளை செய்யுது, அப்படிலாம் காரணம் கிடையாது. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆப்பு உன்னோட வேலை என்ன, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அவளோட என்ன, ஃபோன் தான் வளர்த்துச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ ஃபோனே வாழ்க்கைன்னு இருக்கிற ஒரு பொண்ணு, ஃபோனே யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல வளர்ற எப்படி செட் ஆகும்? அந்த ஆப்பு கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, எப்பா இது செட் ஆகாதியா உனக்கு அப்படின்னு. இருந்தாலும் இல்லை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, தொடர்ச்சியாக அந்த பெண்ணை நான் காதலிப்பேன், அந்த பொண்ணுக்கே பிடிக்கலனாலும் அந்த பொண்ணு பின்னாடி நான் போவேன் அப்படிங்கிற அந்த தத்துவ செயல்பாடு கொண்ட பல தமிழ் படங்களுடைய வரிசையில இந்த படமும் அந்த பொண்ணோட கேரக்டரே சம்மந்தம் இல்லையா, அந்த கேரக்டரே இவனுக்கு பிடிக்காதான், அந்த கேரக்டர் இது தப்புதான். ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு காதலாம், அந்த பொண்ணுக்கு மேல காதலாம், அந்த ஆப் தான் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை தயாரிச்சு ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டர்பிரனரா சுத்திக்கிட்டு இருந்த எஜே சூர்யாவோட வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இந்த படம்ங்கிறது நமக்கு ட்ரெய்லரை பார்த்தா புரியுது. இந்த பிளாக் மிரரை பார்த்து லைட்டா கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இது என்ன அப்படின்னா ஒரு காமெடி படம். இது ரொம்ப சீரியஸ் எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் படத்திலேயே ஆல்ரெடி நிறைய மிஸ்டேக் இருக்கும், விக்னேஸ்வரன் படத்துலயும் ஆல்ரெடி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், கருத்தியல் ரீதியா பிரச்சனைகளுக்குரிய சில விஷயங்கள் இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கும்மி அடிக்கும் பொழுது அதுல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதை நான் ட்ரெய்லரில் பார்த்தாவே ட்ரெய்லர்லேயே நம்ம எடுக்கணும்னா ஒரு 10 மிஸ்டேக்கை சொல்லலாம். பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற டைலாக்ஸ் இருக்குது, பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி, பெண்களை கவர்ச்சிப்படுத்தி ஆட வைக்கிற மாதிரி, இதில் கூடவே வந்து சமூகத்திற்கு பெருசாக எந்த வித நல்லதையும் செய்யாத குப்பை படங்களும் நிறைய வருது. அந்த குப்பை படங்களில் ஒரு குப்பை படம் தான் இந்த LIK.